பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் இஎஸ்ஐ பிஎஃப் வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். லேபர் மினிஸ்டர் பர்வேஸ் இந்த நொடி வரைக்கும் அந்த அமோனியா கேஸ் லீக் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை போய் பார்க்கல. அந்த சைட்டையும் ஆக்சிடென்ட் நடந்த சைட்டையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன விஷயம்னா சதா சர்வகாலமும் கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இங்கே விஜய் ஃபோட்டோ இல்லையா, சிஎம் ஃபோட்டோ ஏன் வைக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்குற லேபர் மினிஸ்டர். இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்த இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸில் ரொம்ப ஒஸ்டான டிசாஸ்டர்னா இதை நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 16 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 16 பேரும் பெண்கள். 16 பேரும் வந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே வேலை பார்த்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இல்லாதனால இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் அஃபிஷியலாக ஒரு விசிட் கூட போய் பண்ணல, ஒரு தடவை கூட போய் அவர் பார்க்கல. அதே மாதிரி அவர் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதில் பயங்கர மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காரு. என்னென்னா பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நாங்கள் வந்து இழப்பீடு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் யாருமே அந்த ஸ்கீமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாலே அவங்க வந்து இஎஸ்ஐயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க யாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படல. அவங்களோட சம்பள பில்லு, அதாவது வேஜ் ஸ்லிப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் இஎஸ்ஐ டிடக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் எந்த ஆய்வுமே பண்ணாமல் ஒரு சட்டமன்றத்தில் வந்து இஎஸ்ஐ அடிப்படையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுத்துருக்காரு. விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள்லாம் ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தகவலும் சரியாக கொடுக்கப்படுறதும் இல்லை. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன சூழலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் விசாரித்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே அவங்களுக்கு இல்லை. அதாவது அவங்களோட அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி நபர்கள் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குது. தினமும் ஒரு டெத் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள போய் விசிட் பண்ணணும், நாங்கள் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொன்னால் பார்க்குறதுலாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மாதிரி கழிச்சு கட்டுற வேலையை தான் வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் அங்கே இருக்க தொழிலாளர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே மீடியா பீப்புள் போனாலோ இல்லை லேபர் ஆக்டிவிஸ்ட் போனாலோ அவங்களையும் மீட் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி சென்ட் பீட்டர்ஸ் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தோட ஜென்ரல் மேனேஜர் வந்து தொழிலாளர்களை மிரட்டுறதாகவும் அவரோட கட்டுக்குள்ளே தான் எல்லாரும் இருக்கிற மாதிரியும் டிடி நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு செய்தி போட்டிருக்கான். இப்போ என்ன விஷயம்னா சென்னையிலேருந்து அது ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அந்த இடத்த ரீச் ஆகிடலாம். மினிஸ்டர் போய் நேரில் பார்த்து அங்கே என்ன நடக்குது, அங்கே சிச்சுவேஷன் என்ன, அங்கே ஃபேக்ட்ரிஸில் தொழிலாளரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாதான் இதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க இது மாதிரியான ஃபேக்ட்ரிஸில் தொழிலாளரோட நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து மிஸ்லீடிங்கான இன்ஃபோ கொடுக்குறீங்க. இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் இழப்பீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ரியாலிட்டி இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. இதே மாதிரி தான் அங்கே இருக்க எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் சூழல் இருக்குது தொழிலாளரோட நிலைமை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி சரியாக ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் இது மாதிரியான விபத்துகள் நடக்காமல் தொழிலாளர்கள் வந்து பாதுகாக்க முடியும்.